ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். போன வாரம் தியானித்த அந்த மனோ என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே நாம் இன்றைக்கும் 4 தலைப்புகளிலே தியானிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையிலே செயல்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் அலைபேசியின் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் அணிகள் கடவ கடுமுள் முடி பொன் சீரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தா சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்க ஓர் பானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் ரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய, சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து நீ வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்திருக்கின்றாரே. அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை அருமையாய் நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. இன்னமும் தாமதம் பண்ணாதபடி உடைய சிலுவையின் அடிவாரத்துக்குள் நாங்கள் வந்து உடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது தலைப்பு மனோ விருத்தி. வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பார்த்தீங்களா? மனோவிருத்தி அப்படின்னு சொல்லும். எப்படிப்பட்ட மனோவிருத்தியா? கடற்கரை மணலை நம்ம எண்ண முடியுமா? அவ்வளோ அதிகமான மனோவிருத்தியை கொடுத்தாராம். மனோவிருத்தினா ஒருத்தருடைய மனநிலை, ஒருவருடைய மன செயல்பாடு அப்படிலாம் சொல்றாங்க. மனோபாவம் சொல்றாங்க. இன்னும் கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது கூட சிலர் சொல்றாங்க. ஆனா மனோவிருத்தி இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால் வந்தது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். உலகத்தில் அவன் சிறந்த ஞானி. சாலமோன் ஞானத்தை போல எந்த ஞானமும் இல்லை. எல்லாரும் வெளியிலிருந்தெல்லாம் அவனுடைய ஞானத்தை கேட்க பார்க்க வராங்க. சாலமோன் என்றால் சமாதானம் என்று பொருள் எனக்கு நமக்கு தெரியும். பாருங்க, அவர் ஜெப வீரர். அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தகன பலிகளை பட்சித்தது. தேவாலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்தது. ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 4:30 வாசிங்க. 30-31. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. பாருங்க, சகல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரையும் காட்டிலும் சாலமோனின் ஞானம் பெரிதாயிருந்தது, சிறந்ததாயிருந்தது. அடுத்தது பாருங்க. அவன் எஸ்ரானாகிய ஏத்தானிலும் ஏமோன் கல்கோல் தர்த்தா என்னும் மாக்கோனின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும்
ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. பாத்தீங்களா, எத்தனை பேரை சொல்லி அவங்களாம் ஞானவான்கள் தான். ஆனா அவங்களுடைய ஞானத்தை காட்டிலும் இவருடைய ஞானம் அதிகமா இருந்தது. கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவுது. சாலமோன் தான் ஞானம் உள்ளவன் சொல்லி அவன் பாருங்க 3000 நீதிமொழிகளை 3000 நீதிமொழிகளை சொல்றானோ. அவனுடைய பாட்டுகள் 1005ன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க. அது மட்டும் இல்ல, சரித்திரம் சொல்லுது, மரங்கள், புல், பூண்டு, தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, இத பத்தி எல்லாம் அவ அறிந்து வைத்து அதை பத்தி எல்லாம் கூட சொல்றாரு. அதை பத்தி எல்லாம் கூட தன்னுடைய கட்டுரைகள்ல அவர் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாலமோனின் ஞானத்தை கேட்க அவ்வளோ பேர் வராங்க. 1 ராஜாக்கள் 3:12 வாசிங்க. ஏன் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 3:12 வாசிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. பாத்தீங்களா, அப்பனா இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு சொல்லும்போது முதலாவது என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த வசனம் சொல்லுது அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல, ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனத்துல ராஜாவாகிய அந்த சாலமோனை ராஜாவாக்கணும்னு சொல்லி, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்றார். உடனே அவன் சொல்றான், எதையுமே அவன் கேட்கல. அவன் சொல்றான், இப்போது என் தேவனாய் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியான என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல எனக்கு என்ன நீங்க என்ன செஞ்சீங்க? ராஜாவாக்கினரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஜனங்களை, ஏராளத்துக்கும் எண்ணிக்கைக்கு மடங்காத ஜனங்களை நான் எப்படி ராஜ்யம் பண்ணுவேன், ஆளுவேன். அதனால எனக்கு உங்களெல்லாம் ஆள்றதுக்கு வேண்டிய ஞானம் கொடுக்கணும்பா அப்படின்னு கேட்கிறோம். இந்த யாராலே இது முடியும், அதனால நீங்க இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னவன, சாலமோன் கேட்ட இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சான். அதனால அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த வசனம் பாருங்க 30 அதுலயே இப்ப வாஸ்தவம் இல்லையா, அதுக்கு முந்தின வசனம் பாருங்களேன், 11ஆம் வசனம் 3:11 12 நம்ம வாஸ்தவம் 11ஐயும் வாசிங்களேன். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். இப்பதான் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ளம்ல இருதயத்தை உனக்கு தந்தேன். உனக்கு சரியான, உனக்கு முன்னும் இல்ல பின்னும் இருந்ததில்ல, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன், மகிமே உனக்கு தருவேன், கனத்தை தருவேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடந்தினா, என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தினா, உன் நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். ஒரு கட்டளை கொடுத்து சொல்றார். பாருங்க, சாலமோன் மனோ விருத்தி அடைந்தான், கடற்கரையான அளவான. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல கேட்க வேண்டும். 2வது பாருங்க, நீதிமொழிகள் 9:10 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அதனாலதான் அவன் ஒரு ஜெப வீரர் என்று சொன்னேன். முதலாவது கேட்க வேண்டும் அவரிடத்துல ஞானத்தை. 2வது கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் வந்து சேரும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல ஞானமாய் நடந்து கொள்ளாம சில வேளையில பேச வேண்டிய இடத்துல பேசிடுறோம், பேச வேண்டிய இடத்துல பேசாம போயிடுறோம். அதுவும் பேசும்போது ஞானம் இல்லாம ஏதோ ஒன்று உளறி கொட்டிடுறோம். பலவிதமான பேச்சுகள் மூலம் பிரச்சனைகள் எழும்புகிறதாய் காணப்படுகிறது. நம்ம சொல்லணும்னு நினைக்கல, ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். அந்த இடத்துல நம்முடைய வாயினாலே சிக்குண்டு போகும்படியாக மாறி போய்விடுகிறது. எனவே பிரியமான ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கணும். நான் பாருங்க, நான் ஜோசப் கண் மருத்துவமனையில வேலை பார்த்த போது மேல எனக்கு ஆபீஸு, கீழே டைரக்டரோட ரூமு. திடீர்னு யாராவது நான் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரோக்ராம்ல ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா முதல் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருந்தாங்க. திடீர்னு ஃபாரினர்ஸ் வருவாங்க. அப்போ இவர் என்னைய கூப்பிட்டு விடுவார்.
உடனே நான் இறங்கி வருவேன். நான் ரொம்ப ஞானத்தில் சிறந்தவெல்லாம் கிடையாது, நான் ஞானத்தில் குறைவுள்ளதான். ஆனால் உண்மையாக என்னுடைய பணிகளை ரொம்ப சின்சியராக, ரொம்ப என்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி நான் வந்து என்னை அர்ப்பணித்து செய்வேன். அது மட்டும் கடவுள் கொடுத்த கிருபை தான் எனக்கு. அப்போ மேலேருந்து இறங்கி வரும்போதே லூக்கா எழுதின சுவிசேஷம் மத்தேயிலையும் போட்டிருக்கு, அதிகாரிடத்திலும் துரைத்தனத்தாரிடத்திலும் உன்னை கொண்டு போய் விடும்போது என்னத்தை பேசுவோம், என்னத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்று ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் தானே உங்களுக்கு போதிப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த ஃபாரினர்ஸ் பேசுறது எனக்கு புரியணும், நான் அதுக்கு சரியான பதில் சொல்லும்போது அது அவர்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு படியில் இறங்கி வரும்போதே இந்த ஒரு வசனத்தை தாங்க சொல்லி இறங்கி வருவேன். ஆண்டவர் என்ன நான் பேசினேன்னு எனக்கு தெரியாது, அவங்க என்ன கேட்டாங்கன்னோ அது எப்படி நான் சொன்னேன்லாம் தெரியாது. ஆனால் அவங்க அவ்வளோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. எப்படி நடந்தது? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், தெய்வ பயம் இருக்கணும். அந்த 2 காரியம்தான் எப்பேற்பட்டவங்க மத்தியிலையும் ஆண்டவர் வந்து நம்மளை மனோவிருத்தி அடையும்படியாய், கடற்கரை மணலத்தனையாய் மனோவிருத்தி அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். எனவே சாலமோன் வந்து சாதாரண போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளைன்னு சொல்றான். ஆனால் அவனை வந்து ஆண்டவர் முன்னாலேயும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லை, பின்னாலேயும் அப்படிப்பட்ட ஞானம் இல்லை, எந்த ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை அளித்தார். ஜஸ்டின் பிரபாகர் என்று சொல்லி பழைய ஊழியக்காரர் சொல்லுவார், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் டெய்லி படிங்க, ஒவ்வொரு நீதிமொழிகள் 1லேருந்து 31 படிங்க. 31 அப்படி படிக்கும் போதே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கையில அதை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அந்த புத்தகத்துல நான் படித்தேன். நீங்களும் நானும் சாலமோன் நிறைய எழுதியிருக்கார் இல்லையா, அதை நாம் படிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய மனோவிருத்தியை அடையும்படியாக, கடற்கரை மணலத்தனையாய் மனோவிருத்தி அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஒருமுறை சாலமோனுடைய ஞானத்தை சோதிக்க ஒருவன் வந்தார். 2 ரோஜாப்பூ மாலை எடுத்துட்டு வந்து தூரத்துல நிற்கிறான். தூரத்துல நிற்கும் போது ஒன்று வந்து இயற்கையான மாலை, ஒன்று செயற்கையான மாலை. அவன் ராஜாட்ட கேட்கிறான், ராஜாவே இந்த ஒரு சோதனை உங்களுக்கு வச்சிருக்கேன், நான் தூரத்துல தான் நிக்கிறேன், வாசனை அப்படியே அந்த அரண்மனை முழுவதும் அந்த வாசனை இருக்குது. ஒண்ணு வந்து செயற்கை மலரால் செய்யப்பட்டதுக்கு நானே செஞ்ச காகிதத்தினால், இன்னொரு மலர் இயற்கை மலர். எது உண்மையான மலர், எது செயற்கை மலர், எது இயற்கை மலர் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன ராஜா ஒரு கணம் திகைக்கிறார். அப்படியே பார்க்கிறார். கொஞ்ச நேரத்தில் உடைய வலது கையில் இருப்பதுதான் நிஜமான மலர் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றிலும் தேனீக்கள் வந்து மொய்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்து கடவுள் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தான்னு சொல்றான். அப்போ தன்னை தாழ்த்தி சொல்றான். அருமையான வழியில அந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் முழித்து கொண்டிருக்காதபடி தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 2வது பாருங்க, நெகேமியா 6:8 வாசிங்க. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். பாருங்க, மனோராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு கற்பனை, மனதில் ஏற்பட்ட கற்பனை, ஒரு பிரம்மை. அது உனக்கு தான் அப்படி பிரம்மையா இருக்குது. நீ பிரம்மையில சொல்றல, நீ ஏன் கற்பனை செஞ்சுட்டு சொல்ற அப்படின்னு சொல்றாங்களே, அதான் மனோராஜ்யம். நம்மள கற்பனை செஞ்சுட்டு சொல்றது. இதை பார்த்தீங்கன்னா அந்த நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டி முடித்ததையும் அதுல ஒரு திறப்பு ஒன்றுமில்லை, எந்த பழுதும் இல்லைன்னு சொன்ன உடனே சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன பண்றாங்க, பொறுக்க முடியல அவங்களுக்கு. அரபியனான கேஷாமும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நெகேமியாவே இந்த வார்த்தையை சொல்றார், எல்லாரும் கேள்விப்பட்ட போது நான் வந்து வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கேன். கதவு மட்டும் போடல, சன்பல்லாத்தும் கேஷமும் வந்து ஆள் அனுப்பி ஒரு ஆளை அனுப்புறாங்க. ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் நம்ம கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டாங்க. ஆனா இவர் சொல்லிட்டாரு, நான் வந்து நல்லா எனக்கு தெரியுது அவங்க பொல்லாப்பு செய்ய நினைக்கிறாங்கன்ட்டு, அதனால நான் அவங்ககிட்ட ஆள் அனுப்பி, நெகேமியாவே சொல்றார், நம்மகிட்ட சொல்ற மாதிரி சொல்றாரு, அதை நான் பெரிய வேலையை செய்யறேன், அதனால நான் வரக்கூடாது, அந்த வேலையை விட்டு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானே. மெனக்கெட்டு நம்ம சாதாரணமா சொல்லணும்னா கால தாமதம் ஆயிடும். உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து பேசிட்டு இருந்தேன்னா அந்த வேலை என்ன ஆயிடும், எனக்கு மெனக்கெட்டு போயிடும். மெனக்கெட்டு செய்யறோம்னு சொல்றாங்க. சாதாரணமா சென்னை பாஷையில அதை சொல்லுவாங்க, மெனக்கெட்டுன்னு. அது இப்போது இதுல வேதத்துல இருக்குன்பது ஆச்சரியமா இருக்கு. கால தாமதம் ஆயிரும், அதனால நான் வரமாட்டேன் அப்படி 4 தரம் சொல்லி அனுப்புறாங்க அவனை கூப்பிட்டு. ஆனா வந்து அவன் வந்து மறுமொழி இதே தான் சொல்லி அனுப்புறான். 5ஆம் தரம்
சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில் ஒரு முத்திரை இடப்படாத ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். அனுப்பிட்டு நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்கு நீர் அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும் 6:2 வாசிங்க. வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். பாருங்க, இதுல அந்த லெட்டர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, முத்திரை போடாத ஒரு லெட்டரு, கவர் பண்ணாம ஒட்டாம அந்த கவர்ல என்ன எழுது, அந்த லெட்டர்ல என்ன எழுதுக்குன்னா, யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறாரு என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகள். ராஜா இவனை ராஜா மாதிரி நினைச்சு தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாவமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ராஜா வந்துட்டாரு, நெகேமியா போய் ராஜா வந்துட்டார், தீர்க்கதரிசிகளாம் சொல்றாங்க, நீர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ சம்பாதித்திருந்து எல்லாம் சொல்றாங்க. புறஜாதிகளுக்குள்ள இது பிரஸ்தாபமா இருக்குது. கஷ்முவும் அப்படியே சொல்றான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு, உண்மையான ராஜாவுக்கு எட்டுமே. அப்போ ஆகையால் நாம் ஒருவரோட ஆலோசனை பண்ணுகிறதுக்காக நீ வர வேண்டும் என்று எழுதியது. அப்பதான் இவன் சொல்றான், நீ சொல்லுகிற காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, நான் ராஜாவும் இல்லை, நான் எதுவுமே இல்லை, இதெல்லாம் உன்னுடைய மன பிரம்ம மனோராஜ்யமே தவிர வேற. சில பேர் கற்பனை பண்ணிக்குவாங்கல்ல, கற்பனை பண்ணிக்குவாங்க. நிறைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர் கற்பனை பண்ணி என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா கற்பனையிலேயே ஓடும். இவங்க அப்படி இப்படி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய காரியங்கள் கேள்விப்படுவேன். அப்போ நான் நினச்சிக்குவேன், பரவாயில்ல, அவங்க என்னப்படியே ஆகட்டும், நம்ம கரெக்டாக நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதே மாதிரி இங்கே இவர் நெகேமியா சொல்கிறார், உங்களுக்கு நீங்களா மனப்பிரமை, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லையா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். கற்பனை அல்ல, வேறு ஒழிய இல்லைன்னு சொல்ற. அந்த வேலை நடந்தேறாதபடி எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதனால என்ன செய்யறார் தெரியுமா? 9:10 வாசிங்களேன். 9 வாசிங்க, 9 10 வாசிங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாபேலின் குமாரனாகிய தெலேயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். பாத்தீங்களா, இப்படி சொல்றாங்க, வா வா நம்ம போய் அங்க ஒளிஞ்சுக்கலாம், கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கலாம், உன்னைய கொன்று போட வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த செமாயான்றவன் சொல்றான். ஆனா நெகேமியா செஞ்ச காரியம், முதலாவது ஜெபிக்கிறார், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கப்பா, நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி, என் கைகளை திடப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது இப்படி சொன்ன உடனே, செமாயா சொன்ன உடனே அதற்கு நான் அப்படின்னு நெகேமியா என்ன சொல்றான்னா, படிங்களேன் அந்த 11ஆம் வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு. என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். பாத்தீங்களா, நான் போய் ஒளிச்சுக்குவேனா? என்னை போன்ற மனிதன், நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரிடத்துல ஜெபிச்சிருக்கேன், நான் கர்த்தருடைய நாமத்தினால்தான் இந்த அலங்க கட்ட வந்தேன். என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிஞ்சு கொண்டா ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? கோழை போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. எவ்வளவு அருமையா சொல்றாருல, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்று சொல்றார். பாத்தீங்கன்னா அது இவருக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனை அனுப்பவில்லைன்றது இவருக்கு தெரியும், நெகேமியாவுக்கு தெரியும். சொபியாவும் சன்பல்லாத்தும் பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இத மாதிரி கூலி கொடுத்து அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 12 வசனம், அவன் கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். எப்படி அறிய முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஞானம் அவனுக்கு விளங்கிச்சு. நான் பயந்து அப்படி செய்து பாவத்தை கட்டி கொள்வதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்தி முகாந்தரம் உண்டாக்குறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள். பாத்தீங்களா, அந்த காலத்திலே இப்படிலாம் இருக்குங்க. இந்த
காலத்துலயும் இருக்குல்ல, கைக்கூலி கொடுத்து நீ போய் அவங்களுக்கு விரோதமா இது பண்ணு, இவங்களுக்கு விரோதமா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் நிறைய செய்யறாங்க. செய்வினை செய்யலனாலும் அவங்களுக்கு விரோதமா அங்க போய் சொல்லு, பெரிய இடத்துல போய் சொல்லு, இல்லைன்னா மொட்டை கடிதாசி எழுதி போடு, எல்லாம் நடக்குதுங்க. அதெல்லாம் கூலி கொடுப்பாங்க, காசு கொடுத்து இது மாதிரிலாம் செய்வாங்க. அந்த நாட்கள்ல அப்படி நடந்திருக்கு. 14 வாசிங்க. என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியாளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். பாத்தீங்களா, அவர் உடனே ஜெபிக்கிறார். என் தேவனே, நீங்க நினைச்சீங்கப்பா அவங்க எனக்கு தொபியா, செல்பத்தா, சன்பலாத்தெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறாங்க, அதே மாதிரி நொவதியால் என்ற தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் எனக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நான் விழுந்து போவேன், நான் ஒளிஞ்சுக்குவேன், ஓடி போவேன், இதை மிச்ச மீதியை கட்டாம போயிருவேன், நான் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு எனக்கு விரோதமா செய்யறாங்கப்பா, நீங்க நினைத்தல்லும் அப்படின்னு ஜெபிக்கிறார். பாத்தீங்களா, கர்த்தர் நினைத்தாரு. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அழகா பாருங்க 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அவ்வளவுதாங்க. நீங்க கட்டி எழுப்ப ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருக்குள்ளாக எத்தனை தடை வந்தாலும் எத்தனை சத்துருக்களும் நம்ம கைவிட மாட்டா. நம்ம நம்முடைய சரீரம் என்னும் ஆலயத்தை கர்த்தருக்குன்னு கட்டும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய பொய் சொல்றது வரும், நிறைய ஆளு வச்சு கூலி வச்சு நமக்கு விரோதமா நம்மளை தட்டி ஓட போக பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாலும் அதை நன்மைக்காக செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். எத்தனை பேர் பகைத்தாலும், சன்பலா, தொபியா போன்றவர்கள் கைவிட்டாக எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் நெகேமியாவோடு எஸ்ராவோடு கூட இருந்து திடப்படுத்தி, கைகளை திடப்படுத்தி அழகா 52 நாளைக்குள் அந்த அலங்கம் கட்டி முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கற்பனை பண்ணிக்கொண்டு எது வேணாலும், மனோராஜ்யம் எது வேணாலும் அவங்க பண்ணலாம் நமக்கு விரோதமா. ஆனா எதுவுமே நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற எந்த கற்பனையான காரியங்கள் அப்படியே ஜோடிச்சு சொல்றது, 1 10 100ன்னு சொல்றது, இப்படிலாம் இருந்தா கூட நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா, ஒரு பாடல் கூட பாடலாம். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணமின்றி எள்ளி நகைத்திட்டாலும், உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார். 3வது பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, மனோ தீர்மானம் மனதிலே அவன் தீர்மானம் பண்ணான். என்ன, தன்னை ராஜாவின் போஜனத்தினாலும் அதை தீட்டுப்படுத்த கூடாது, அந்த திராட்சை ரசம் அந்த போஜனம்லாம் நம்ம தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு தீர்மானம், மனதுல ஒரு தீர்மானம் பண்ணி அதை பிரதானிகள் இடத்துல சொல்றான்ப்பா, எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு மரக்கறி உணவு மட்டும் கொடுங்க, நீங்க எங்களை சோதிச்சு பாருங்க. கூடவே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நண்பர்கள் இந்த 4 பேரும் இருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஐயோ ராஜா எங்களை இது பண்ணிடுவாரு, நான் எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட. இல்ல, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நீ ஒரு 10 நாள் பாரு, அப்ப நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு பிறகு நீ பாத்துக்கோ, ஒரு 10 நாள் பாரு அப்படின்னு சொல்லி அவரை சொல்ற. சிரச்சேதம் பண்ணிடுவாரே ராஜான்னு சொல்றான். அவர் கண்ணுல தயவு உடைக்க பண்றாரு. 10 நாள் வரைக்கும் பாரு, அப்புறம் என் முகத்தை பாரு, நாங்க எப்படி இருக்கோம்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீ செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதே மாதிரி ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல பருப்பு முதலான காய்கறி வகையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அவங்க சாப்பிடுறாங்க. ராஜாவுக்கு தெரியாது. அவர் கண்களிலே, பிரதானி கண்களிலே தயவு உடைக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா மொத்த வாலிபர்களை காட்டிலும் இவர்கள் நல்ல செழிப்பா, புஷ்டியா, நல்ல களையா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா,
மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜா சமூகத்தில் நின்றார்கள். ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பாருங்க, அவர் அவ்வளோ அருமையா அவங்கள ஆண்டவர் அந்த அவ்வளோ அருமையா முகத்துல ஒரு கலையை உண்டு பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்கள போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்களோடு கூட இருந்தார். ஒரு தீர்மானம் பண்றாங்க, பரிசுத்தமாய் வாழ ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஒரு போஜனத்துல கூட தன்னை இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, மனுஷரை திருப்திப்படுத்த கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை குடிக்கிறாங்கல்ல. அது மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனா எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு நம்மளை உயர்த்துகிறார். நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, ஆனா எல்லா வாலிபரைகளை காட்டிலும் இவங்க 4 பேரும் செலக்டட், அந்த இதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்காங்க. ஆண்டவர் அவர்கள் தீர்மானத்தை ஆசீர்வதித்தார் என்று பார்க்க. 6:26 பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? 6:26 பாருங்க. தானியேல்ல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். பாத்தீங்களா, இது எப்படி இது நடக்குதுன்னா, அதுல 6:10 பாருங்க. அவர் தானியலுக்கு விரோதமா எல்லாம் எழும்புறாங்க, அவரை பெரிய தலைமை அதிகாரியா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்னு மேலும் ஆக்குறாங்கன்னு ராஜா நினைக்கிறாரு. அதெல்லாம் அவங்களால பொறுக்க முடியும். எங்கிருந்தோ வந்தவனுக்கு இப்படி உயர்வு இருக்குதா அப்படி இந்த நாள்ல நடக்கிற மாதிரி தான் நடக்குது. அவர் ராஜாவை அப்படியே ஏமாத்தி அப்படியே இது பண்ணி ஒரு முத்திரையிடப்பட்டு ஒரு கடிதத்துல ராஜாவை மட்டும் தான் வணங்கணும், 30 நாள் வரைக்கும் அவங்கள வணங்காதவங்கள சிங்க கபில போடணும். ராஜா அந்த நேரத்துல என்ன யோசித்தாரோ தெரியல, கையெழுத்து போட்டாரு. கடைசியில தானியேலோ என்றால் 10ஆம் வசனம் வாசிங்களேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்களும் நானும் ஜெபத்தை விடவே கூடாதுங்க. நமக்கு விரோதமான காரியம் தான், ஜெபத்தை விடக்கூடாது. துதி செய்யறதுக்கு மறந்து போக கூடாது. எத்தனை விரோதமான காரியம் வந்தாலும் மனதுல தீர்மானம் பண்ணிட்டான், பரிசுத்தமாய் தான் வாழ வேண்டும் என்று. எப்படி போய் மனுஷனை போய் வணங்க முடியும்? வணங்கவே முடியாது. என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என் ஆண்டவரை மட்டும்தான் நான் வணங்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அதே போல பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தானியேல் 3:17-18 வாசிங்க. அதை பாத்தீங்கன்னா அதுலயும் அவங்க 3 பேரையும் பெரிய பொச்சிலையை நிறுத்தி இதை வணங்கணும், வணங்கலைன்னா உங்களை அக்கினி சூளையில போடுவோம்னு சொன்னேன். அவங்க அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 17-18 ராஜாவுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. நின்ன உடனே அவங்கள ராஜா நீ வணங்குறியா இல்லையா, கீத வார்த்தையெல்லாம் முழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் 3:17 எப்படி ஒரு தீர்மானம் வச்சிருக்காங்க மனசுல. 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. பாத்தீங்களா, எவ்வளவு தைரியமான ஒரு தீர்மானம். ஏன் வேலையே போனாலும் பரவாயில்லையா, நீ நித்திர பரிசலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம், மனதில் தீர்மானம் கொள்றாங்க. அந்த தீர்மானத்தின்படி நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு, அந்த அக்கினி சூளையில 4வது நபர் தேவ சாயலை உடையவர், ஒரு சேதம் அணுகாதபடி பாதுகாத்தார், அந்த தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிடுறாரு. அந்த இடத்துல ராஜாவுக்கு தரியு ராஜா என்ன செய்யறாரு, தானியேலின் தேவனே தேவன் என்று அறிக்கை செய்யறார்.
அது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே கர்த்தர் அப்படி மாற்றிப்பட்டார். மனதுல தீர்மானம் செய்ய. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி இந்த 40 நாட்கள் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டு திருப்பி 41வது நாள் எல்லா பாவங்களையும் சேர்த்து செய்யறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. தீர்மானம் பண்ணா தீர்மானம் பண்ணதுதான் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் அந்த தீர்மானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 39:12 வாசிங்களேன். அதுல ஒரு தீர்மானம் இருக்குது. கடைசி அதை முடிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாருங்க, அங்க யோசேப்பு பலவிதமான இடங்கள்ல அவனை கொண்டு போய் விட்டாங்க. போத்திபாரின் அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க. அவர் அந்த போத்திபார் இவனோட ராஜா கர்த்தர் இருக்கிறான்னு அறிஞ்சுக்கிட்டு அவன் வந்த நாள்ல இருந்து அவன் வீடு உடைமைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறதெல்லாம் உணர்ந்து போத்திபார் எல்லா அதிகாரத்தையும் அவன்கிட்ட கூட அடிமையா வந்தவன் அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப இந்த அவன் அழகை கண்டு போத்திபாரின் மனைவி அவனை அடிக்கடி கூப்பிடுறான், என்னோட கூட சேருன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இவன் உடன்படல. அவன் என்ன சொல்றானா, அந்த 39 அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பார்த்தீங்களா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் எல்லாம் எனக்கு கொடுத்துக்கா. நீ அவன் மனைவின்றனால்தான் உன்னை எனக்கு கொடுக்கல. எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் எப்படி தேவனுக்கு விரோதமாகவும் என்னை எஜமானுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்திருக்கிறேன். நான் வாலிபனா இருந்தா கூட நான் அந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டேன். எத்தனை அழகான தீர்மானம் பாருங்க. நீங்களும் நானும் தீர்மானம் எடுப்போம். மனதிலே தீர்மானம் எடுக்கிறது, அதிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க. ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே பலன் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்போது யோசேப்போடு இருந்தார், அது போல நம்மோடும் இருக்கும்படியாக அவரை நம்மண்டை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் 3 காரியம் தான் நேரம் கருதி நான் 3 காரியத்தோடு முடிக்கிறேன். எப்படி நம்ம மனோவிருத்தி, மனோராஜ்யம், மனதின் தீர்மானம், இந்த 3 காரியங்களை நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். வீணான கற்பனைகளுக்கெல்லாம் விலக்கி மீட்டு கர்த்தருக்கு மட்டும் பிரியமாய் நடந்து தாழ்மையோடு நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏர்மீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை ஆஸ்திரேலியால இருக்குது. அந்த ஏர்மீன் பறவை ரொம்ப வெள்ளவெளியில் இருக்குமா, ரொம்ப அழகான ஒரு பறவை, குன்றா நல்ல செழிப்பா இருக்குமா. அந்த பறவை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். அந்த பறவையை பிடிக்க முடியாதான். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன பண்ணுவாங்களாம், அந்த பறவையோட கூண்டுல அது போய் அடையிற அந்த குகையில ஒரு சின்ன குகை மாதிரி அது வச்சிருக்குமா, அதுல சேர பூசி வச்சிருவாங்களாம். அப்ப இது தப்பிச்சு ஓடும்போது சுத்திலும் இருக்கிற அழுக்க பார்த்துட்டு சேர பார்த்துட்டு உள்ள போவாராம். அப்படியே வெளியில நின்றுடுமா. தன்னை உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னை அந்த அழுக்காக்கி கொள்ளக்கூடாதுன்னு அது தீர்மானம். உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பிடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, ஒரு பறவையே தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த சேரி என் உடம்பை அசுத்தப்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே நின்றுடுமா. நீங்களும் நானும், இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நீங்களும் நானும் நம் உயிரே போனாலும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். முன்னால ஒரு நடிப்பு, பின்னால ஒரு நடிப்பு, பின்னால பேசுறது, முன்னால பேசுறது. நிறைய பேர் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு துரோகம், ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. யோசேப்பு நினைத்திருந்தால், அந்த போத்திபாரின் மனைவியோடு அவன் நினைந்திருந்தான், நிறைய காசு கிடைச்சிருக்கும். ஆனா அவன் அது விரும்பல. கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். தானியேல் பாருங்க, நான் கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியமும் செய்ய மாட்டேன். போஜனத்தாலும் திராட்சரஸ்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தல. ராஜாவை கர்த்தரை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கர்த்தரை தவிர நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களுக்கு வேலையே போனாலும் பரவாயில்லையா, நாங்கள் ராஜாவாகிய உமக்கு அது தெரிந்திருக்க கடந்து ராஜாவை எதிர்த்து பேசுறாங்க. அதனால நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலும் மற்ற இடங்களிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பவுமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தானியேல் போல நான் பரிசுத்தமாய் வாழணும். தானியேல் மறைந்து விட்டாலும் நான் உம்மை பற்றி வாழ நீர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். தானியேல் போல் ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார்,
தீரப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, இதோ கர்த்தாவே மனதிலே கர்த்தாவே நாங்கள் நல்ல தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்களே மனதிலே மனோராஜ்யத்தை எழுப்பி கொண்டிருக்காதபடி மற்றவர்களை குறித்து தவறாய் நாங்கள் கற்பனை பண்ணி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே கெடுத்து கொள்ளாதபடி கர்த்தாவே இந்த சாலமனை போல நல்ல ஞானத்தில் மனோ விருத்தி அடையும்படியாக கர்த்தாவே நீர் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக கிருபை செய்யுங்க கர்த்தாவே. மனத்தாழ்மையை கூட நாங்கள் தரிச்சுக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் அதை தியானிக்காவிட்டாலும் நீர் எப்படி மனத்தாழ்மையோடு இருந்தீங்களே ஆண்டவரே. அப்பா, சிலுவையின் மரண பரியந்தம் மட்டுமல்ல கர்த்தாவே, நீர் அதற்கு பிறகு உயிரோடு எழுந்த பிறகும் ஆண்டவரே, கடற்கரை சுடு மணலிலே உம்மை நீங்களே தாழ்த்தினீங்க ஆண்டவரே. ஒரு சமையல்காரனாய் நீர் தாழ்த்தி அந்த ஒன்றுமில்லை என்று சொன்ன சீஷர்களுக்கு நீர் கர்த்தாவே அப்பமும் மீன் துண்டும் பொரித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த கடற்கரை மணலிலே ஆண்டவரே கரிநெருப்பை உண்டி பண்ணி கர்த்தாவே சமையல்காரனாய் மாத்திரமல்ல ஒரு சர்வராயும் ஆண்டவரே உணவு பங்கிடணும் மாற்றினீர். எத்தனை மனத்தாழ்மை கர்த்தாவே. அந்த மனத்தாழ்மையை நாங்களும் தரித்து கொள்ள உதவி செய்வராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.